அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். ஓகே, கஷ்டப்பட்டு ஒரு இடத்த வாங்கி அதில் ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் பல விஷயங்கள் வெளியில வருது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஓகே, நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர் அண்ட் குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்களை பார்க்க போறோம்னா, ஒரு கப்புள்ஸ் ஒரு பிளான் அப்ரூவலுக்காக வந்திருந்தாங்க. வந்திருக்கவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது அது ஒரு அன்அப்ரூவ்டு பிளாட். ஏன்னா ரோடு விட்டு 20 ஃபீட் தான் இருந்தது. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டாக இருந்து டிடிசிபி அப்ரூவ் லே அவுட்டாக இருந்தால் மினிமம் 23 ஃபீட் வைடு ரோடு இருக்கணும். அது 20 ஃபீட் இருந்தோடனே இது அன்அப்ரூவ்டு சைட்டான்னு கேட்கும்போது ஆமாம் இது அன்அப்ரூவ்டு சைட்டு, இப்போ வீடு கட்ட போகிறோம், அதனால எங்களுக்கு ஒரு அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓகே சரி, நாங்கள் இது பண்ணி கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அன்அப்ரூவல் சைட்டை ரெகுலரைஸ் பண்ணி டிடிசிபி அப்ரூவல் சைட்டாக மாற்றி அதுக்கப்புறமா பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்க்கும் பொழுது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த போட்டிருக்க லே அவுட்லேயே அதில் காமிச்சிருக்கு ஒரு ஹெச்டி லைன் கிராஸ் ஆகுது. ஹெச்டி ஹை டென்ஷன் லைன், அது இப்போ பல கிலோவாட் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டவர் ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த டவர் லைன், அதாவது எக்ஸாக்டா டவர் கீழே இல்லை, மேலே லைன் கிராஸ் ஆகுது. இந்த பிளாட் அதுக்கு கீழே வருது. ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண பிளாட்டு காஸ்ட் கொஞ்சம் நார்மலாக அங்கே உள்ள இடத்துல ஒரு 30 to 40% காஸ்ட் கம்மியாக இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த பிளாட் இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளாட்டை வாங்கியிருக்காங்க. வாங்கி சீப்பாக வாங்கியிருக்கோம், அதில் வீடு கட்டலாம் அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம் தான் வீடு கட்டலான்றது. ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டுறது டிடிசிபி அப்ரூவல் போனாலும் அப்ரூவல் ஆகிடும். செல்ஃப் டிக்ளரேஷன் 2500 ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்கனால செல்ஃப் டிக்ளரேஷனில் பிளானும் த்ரூ ஆகிடும். ஆனால் ஆஸ் அ இன்ஜினியராக அந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண உகந்த இடம் கிடையாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ஹெச்டி லைன் கிராஸ் ஆகிறதுனால இவங்க லோனுக்கு எதுவும் போனாலும் ஒரு சில பேங்க்ஸ் லோன் கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் அந்த பேங்க் சார்பாக விசிட் பண்ணக்கூடிய பேனல் இன்ஜினியர்ஸ் எங்களை மாதிரி உள்ள ஆள் அதை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, ஹெச்டி லைன் போது அது கீழே பிளாட்டை வாங்கி வச்சிருக்காங்க, அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறது ரிஸ்க் அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க வீடே கட்டினாலும் நாளைக்கு அந்த வீடை விற்கணும்னு பார்க்கும்போது இதே பிரச்சனை. செல்ஃப் டெக்ளரேஷனில் நீங்கள் எந்த பிளான் கொடுத்தீங்கனாலும் த்ரூவாகி வெளியே வந்துடும். அதில் உள்ள கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்களாக கொடுக்குறது தான். எந்த ஆஃபீஸர்ஸும் டவுன் பிளானிங் ஆஃபீஸரும் உங்கள் சைட்டை வெரிஃபை பண்ணல, யாருமே இது பண்ணாமல் தான் அப்ரூவலே கிடைக்கிது. அப்படின்னும் போது முழுக்க அந்த அப்ரூவலுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொப்போசரும் அந்த இன்ஜினியர் யார் அப்ளை பண்ணுறாரோ அவரும் தான் பொறுப்பு. அவங்க தான் இந்த சைட்டை பார்த்துருக்கணும், பார்த்துட்டு பண்ணணும். அப்போ அந்த மாதிரியான ஸ்டேஜில் அந்த இன்ஜினியர் தான் உங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வீடு கட்டக்கூடாது, கட்டினா ஃபியூச்சரில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அவங்க கன்வின்ஸ் பண்ணி கேட்டாலும் அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகும். வழி கிடையாது. அவங்க கேட்குறாங்கன்றதுக்காக அப்ரூவல் வாங்கி கொடுத்துறது மிகப்பெரிய தவறு. Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry. More than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties. An ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி இதை எங்களால் அப்ரூவல் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தயவு செய்து வேற யாரும் பண்ணி தர்றாங்கன்னு நீங்கள் போய் அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு பின்னாடி சிரமம். நீங்கள் அடுத்து லோனுக்கு போனீங்கன்னா சிரமம். அடுத்து சப்போஸ் இந்த வீடை நீங்கள் விற்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதோட பயங்கர சிரமம். டவர் லைனுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த விதமான பர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஜிஓவே இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் மாற்றி நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பின்னாடி கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் அதுவும் சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அனுப்பணும். ஆனால் அறகுற மனசோட வெளியில போறாங்க. அவங்க மேபி இதை இந்த ப்ரொபோசல் நாங்கள் சொன்ன மாதிரி கைவிட்டுட்டு திருப்பி வேற எதுக்காவது போயிடணுன்றது எதிர்பார்க்கிறோம். இல்லை எங்களோட ஆஃபீஸர் இருந்து வெளியில போய் வேற இடத்துல போய் எங்கேயாவது ஒருத்தர் மூலியமா அப்ரூவல் வாங்கிட்டு அவங்க திருப்பி ஏதாவது பண்ண போறாங்களான்னு தெரியல. ஓகே, இது எதுக்காக சொல்ல போறோம்னா, ஆக்சுவலாகவே ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரயில்வே ட்ராக்ல இருந்து ஒரு சர்டைன் லிமிட், அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிளான் அப்ரூவல் வாங்க முடியாது. ஏர்போர்ட்ல இருந்து ஏர்போர்ட் ஏரியால ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த ஹைட் அந்த மாதிரி
இடத்துலையும் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியாது. வாட்டர் பவுண்ட் ஏரியா, ஒரு லேக் இருக்கு, லேக்கோட எம்பேங்க்மெண்ட்டை ஒட்டி நீங்கள் ஒரு அப்ரூவல் வாங்க போனீங்கனாலும் அப்ரூவல் கிடைக்காது. பரியல் கிரவுண்டு, சுடுகாடு இருக்கு, சுடுகாடை ஒட்டி அப்ரூவல் வாங்க போகிறோம், அப்ரூவல் கிடைக்காது. ஆனால் இது எல்லாமே இன்னைக்கு செல்ஃப் டெக்ளரேஷனில் த்ரூ ஆகிடுது. செல்ஃப் டெக்ளரேஷனில் த்ரூ ஆகுறதுன்றனால நமக்கு வந்து பிளான் அப்ரூவல் தான் வந்துருச்சு, நமக்கு பக்கா பேப்பர்ஸ் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கூடாது. செல்ஃப் டெக்ளரேஷன்றது நம்ம கொடுக்குறது. நாங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறோம், இதுக்கு எங்களுக்கு ஒரு அப்ரூவல் கொடுங்கன்னு. அதை வந்து எந்த டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸோ ஒரு டெக்னிக்கல் பர்சன் யாருமே வந்து விசிட் பண்ணி அவங்க அப்ரூவல் கொடுக்கல. நம்மளா இது பண்ணுறதுக்கு அதை ஃபீஸை கட்டுறோம், அது அப்ரூவல் ஆகி வெளியே வருது. ஜஸ்ட் ஒரு பர்மிட் தான் வருது. அதுலேயே உங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே இருக்கும். என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ அதை பூராமே நம்ம ஃபாலோ பண்ணணும். டவுன் பிளானிங் ரூல்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பூராத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் நம்ம அந்த இடத்துல வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த இன்ஜினியர் தான் வந்து அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் வந்து அந்த இடத்த பார்த்துருக்காரு, அவர் தான் வந்து அந்த பிளானை ரெடி பண்ணியிருக்காரு. ரிஜிஸ்டர்டு இன்ஜினியர் யாரு, அவர் தான் வந்து அதுக்கு பொறுப்பு. கிளைண்ட்டும் வந்து பொறுப்பு, அவங்களும் டெக்ளரேஷன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துறது நல்லது. ஆரம்பத்திலேயே ஒரு தவறு நடந்துருச்சு, தெரியாம வாங்கிட்டோம், ரேட்டு கம்மியாக கிடைச்சிச்சுன்றதுக்காக வாங்கிட்டோம், அதை ஃபர்தரா எடுத்துட்டு போய் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் கூட கொஞ்சம் சிரமத்தில் மாட்டிக்காம இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகிட்டு போகுது. வாங்கியே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளதான் இருக்குது. அந்த 1 வருஷம் 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு இல்லைன்னாலும் பரவாயில்ல, வாங்கின காசுக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாங்கின காசுக்கு அது சேல் ஆகிடும். கிடைச்சா போதும்னு சொல்லி அவங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிறதான் பெட்டர் அப்படின்னு சொல்லி அப்படி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்மளது சேனல்ல தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் வாஸ்து குறித்து நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம். நாங்க கூறக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ திருப்திகரமா இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்கும் தேவைப்படும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் உடனே வரும். நீங்க இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகளா இருக்கும். தொடர்ந்து உங்க ஆதரவை நீங்க கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.